வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேவல் கொடியான் தமிழ் டக். கோடை காலத்தில் சிவப்பு நிறமாகவும் குளிர்காலத்தில் வெண்மை நிறமாகவும் காட்சி தரும் அதிசய சிவலிங்கம். திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய 32வது பாடல் இடம்பெற்ற தமிழ்நாட்டின் 12வது முக்கிய ஸ்தலம். வேறெங்கும் இல்லாத வடிவில் காட்சி தரும் தட்சணாமூர்த்தியாக பரம்பொருள். அபிஷேகமே இல்லாத தீண்டா திருமேனி என்று பெயர் பெற்றிருக்கும் மூலவர் சிலை. இப்பேற்பட்ட அதிசயங்களையும் வரலாறுகளையும் கொண்ட இந்த திருக்கோவில் பழங்கால மன்னர்களின் பேராசையால் பொலிவிழந்து போன வரலாறுகளையும் சரித்திர கதைகளையும் தான் காட்சி வடிவில் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாருங்கள் மக்களே, தமிழோடு இணைவோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் ஆலயம் ஆரம்ப கால கட்டங்களில் இது பல்லவர்களின் சாம்ராஜ்யமாக இருந்தது. கொசஸ்தலை என்று இன்று அறியப்படும் இந்த ஆறு முந்தைய காலகட்டத்தில் கொற்றவை என்று அழைக்கப்பட்டது. இங்கு வாழ்ந்த மக்கள் வளமான தண்ணீர், விவசாயம், கால்நடைகள் வளர்ப்பு என்று மிக செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தார்கள். இப்படியான சூழலில் இந்த நிலத்தை அடைவதற்கு எண்ணம் கொண்ட ஆதித்ய சோழ மன்னன் பல்லவ மன்னரான அபராதித்தவர்மனிடம் போர் புரிந்து இந்த தொண்டை மண்டலத்தை சோழ சாம்ராஜ்யமாக மாற்றி கொண்டார்கள். காலங்கள் கடந்து போனது. சோழ மன்னரான ராஜாதித்தன் ஆட்சி காலத்தில் இந்த தக்கோலம் நகரை கைப்பற்ற வேண்டி சூழ்ச்சிகள் பல செய்து 36ஆம் கிருஷ்ணன் என்ற ராஷ்டிரகூட அரசனும் பூதகம் என்ற கங்கை தேசத்து அரசனும் சேர்ந்து சோழ மன்னரான ராஜாதித்தனிடம் போர் புரிந்து இந்நகரத்தை ராஷ்டிரகூடமாக மாற்றி கொண்டார்கள். இப்படி மாறி மாறி போர்கள், இரத்தம் என்று இந்நகரமே பொலிவிழந்து வறுமை சூழ்ந்த நகரமாக மாறியது. கொற்றவை ஆறும் வற்றி போக மக்கள் இந்நகரத்தில் வாழ்வதையே சாபமாக எண்ணி வந்தனர். கூடவே இந்த ஜலநாதீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகளும் சரித்திரங்களும் மங்கி பொலிவிழந்தே போனது. இந்த கோவிலுக்குள் இருக்கும் மூலவர் லிங்கத்தை தீண்டா திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. இது மணலால் உருவாக்கிய உருவ வடிவம் என்பதால் இந்த லிங்கத்திற்கு அபிஷேக வழிபாடு கிடையாது. ஆகையால் இந்த லிங்கத்தை தீண்டா திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. தக்ஷனின் மகளான தாட்சாயினியை பரமேஸ்வரன் திருமணம் செய்து கொண்டதை தக்ஷனால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. நமது குலம் என்ன, கோத்திரம் என்ன, இப்படி ஒரு சுடுகாட்டு ஆண்டியை திருமணம் செய்து விட்டாயே, என்னால் எப்படி இவனை மருமகனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தாட்சாயனியிடம் வாக்குவாதம் செய்தார் தக்ஷன். தாட்சாயனி எவ்வளவோ மன்றாடியும் தக்ஷன் கேட்பதாக இல்லை. அதனால் கோபம் கொண்ட ஈசன் அகோர வீரபத்திரனாக உருவெடுத்து தக்ஷனின் தலையை கொய்து விடுகிறார். அவன் தலை வேள்வியில் விழுந்து சாம்பலானது. துடிதுடித்து கொண்டிருந்த தக்ஷனின் உடலை கண்டு பதறிப்போன தாட்சாயனி ஈசனின் காலில் விழுந்து மன்றாடி உயிர் பிச்சை கேட்டாள். இறைவன் மனமிறங்கி அருகில் இருந்த ஒரு ஆட்டின் தலையை தக்ஷனின் உடலில் பொருத்தி தக்ஷனை உயிர்ப்பித்தார். சுடுகாட்டு ஆண்டியாக தமது அருகில் நிற்பது அகில உலகத்தையே ஆள்கின்ற அந்த பரம்பொருள் என்பதை தக்ஷன் உணர்ந்தார். அகோர வீரபத்திரராக மாறி நிற்கும் சிவபெருமானை சாந்தி பெற செய்ய அன்னை பார்வதி மணலில் லிங்கம் ஒன்றை உருவாக்கி வணங்கி வழிபடவே தக்ஷனின் ஆட்டுத்தலை மாறி மனித தலையை திரும்ப பெற்றார். கூடவே அகோர வீரபத்திரராக மாறிப்போன சிவபெருமானும் சாந்தி நிலையை அடைந்தார். தக்ஷன் அழுது ஓலமிட்ட காரணத்தால் இந்த இடம் தக் ஓலம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் இது தக்கோலம் என்று மருகி போனது. மூலவர் சிலையை சுற்றி தண்ணீர் ஊற்றெடுத்து அது நந்தியின் வாயிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்ததால் திருஊரல் என்றும் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. இங்கு அமைந்திருக்கும் சிவலிங்கம் கோடை காலத்தில் சிவப்பு நிறமாகவும் குளிர்காலத்தில் வெண்மை நிறமாகவும் காட்சி தருகிறது. பல்லவ மன்னன் அபராதித்தவர்மனின் கல்வெட்டின் மூலமாக கிபி 876இல் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று அறியப்படுகிறது. நன்றி மக்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் குட் பை.